இதில் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே நேரடியாக வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சரைப்பட்டிக்குள்ளேயே மருத்துவங்கள் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை. வாந்தி வருது, ஜீரணம் ஆகலை அப்படின்னா நம்ம சீரகத்தை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதோடைய வந்து கொஞ்சம் தேன் கலந்து ஆற வச்சு தேன் கலந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சின்ன சின்ன வீட்டில் இருக்க வேறு எதுவுமே வேண்டாம், மருந்தகமே தேவையில்லை, வீடே ஒரு மருந்தகம் தான். உடம்புக்குள்ளே இருக்கிற அல்லது உள்ளுறுப்புகளில் இருக்க குடலில் இருக்கிற அவ்வளோ இதையும் வந்து செரிமான மண்டலத்தை வந்து சிக்கன், கோழி இறைச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கட்டாயமாக இது வந்து கோடை காலங்களில் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு. அதே மாதிரி இந்த தயிர், மோர் இது ரெண்டுத்துக்கும் ஆக்சுவலாக என்ன வித்தியாசம்னு எங்களுக்கும் தெரியாது. சென்னை வாசிகள் நாங்கள் வந்து அப்படியே பழகிட்டோம். தயிர்னா கட்டியாக இருக்கும், அதை அப்படியே போட்டு கூட சாப்பிடுவோம். பட் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே அதை சாப்பிடக்கூடாது, அதுவும் சூடு. இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க பேர் சொன்னாலே நமக்கு வியாதி வராது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வந்து இப்போ சித்த மருத்துவம் அப்படின்றது நமக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் வீட்டு வைத்தியம் நிறையவே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சின்னதாக ஒரு வயிறு வலிக்குது இல்லை குழந்தைக்கு தலை வலிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன வீட்டு மருத்துவம் கொடுத்தா ஓகே உடனே சரியாயிடும். ரொம்ப சீரியஸ்னால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த சின்ன வைத்தியமே தெரியல. லைட்டாக சின்னதாக ஏதாவது ஒரு இப்போ வயிறு உப்புசமாக இருந்தாலும் உடனே டாக்டர் கிட்ட போய் டேப்லெட் வாங்கி போடுறாங்க. ஸோ இந்த வீட்டு மருத்துவம் எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியலை இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன சொல்வீங்க சார்? ஸோ இப்போ இருக்க குடும்ப சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தனித்தனியாக தான் இருக்கோம். ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி. இதில் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இல்லவே இல்லை. சில குடும்பங்களில் வந்து குழந்தைங்கள்ட்ட தாத்தா பாட்டின்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய வேல்யூஸ் என்ன அப்படி தெரியலை. அந்த தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம அறிவுரையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த அரிய சித்த மருத்துவம் மாதிரியான பல சித்த மருத்துவம் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான அறிவை வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அப்படி தான் கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, வழி வழியாக தான் நம்ம வந்து பெரியவங்கள்ட்ட இருந்து நமக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்தாங்க, நம்ம முப்பாட்டன் இப்படி இருந்தாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரியான சில இதில் வந்து சித்த மருத்துவம் வந்து அப்படி தான் வந்தது, வழி வழியாக வந்தது. சுவடிகள்லேருந்து வந்தது, அது அப்படியே புத்தகமாக மாறி இன்றைக்கி வந்து சுவடிகள்லேருந்து வந்தது தான் சித்த மருத்துவம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து கடத்துவதற்குன்னு இப்போ வந்து குடும்பங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது வந்து ஆர்வமாக வந்து சில பேர் அந்த தமிழில் ஆர்வம் உள்ளவங்க, இயற்கையில் ஆர்வம் இருக்கவங்க, சித்த மருத்துவத்தின் மேலே ஆர்வம் இருக்கவங்க, இந்த மாதிரி அவங்களால மட்டும்தான் இது வந்து பரப்பப்படுது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே நேரடியாக வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த மாதிரி மருத்துவங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆங்கில மருத்துவம் வந்து சில இடங்களில் தேவைப்படாது. ஆரம்ப நிலையில் அல்லது வந்து சில குறிப்பிட்ட ஆரம்ப கால பிரச்சனைகளுக்கு வந்து தேவையில்லை. எப்போ வந்து அது வந்து அதிகமாகுதோ அல்லது எமர்ஜென்சி மாதிரி இருக்கும்போது நம்ம ஆங்கில மருத்துவத்தை நாடலாம். பட் இந்த சித்த மருத்துவத்தை வந்து சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சமையல் அறைக்குள்ளேயே, நம்மளுடைய அஞ்சரைப்பட்டிக்குள்ளேயே மருத்துவங்கள் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை. கிராமப்புறங்கள் இன்னமும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே மருத்துவர்கிட்ட அவங்க போகிறதுக்கான வசதியோ வாய்ப்போ அல்லது வந்து நேரமோ இல்லாத சூழலில் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிற சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ் வச்சு அவங்க சரி பண்ணிக்கிட்டு அதில் வந்து சரியாகாத சூழலில் தான் மருத்துவரை இப்போ நாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அற்புதமாக சொன்னீங்க சார். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து எமர்ஜென்சியாக ஏதோ ஒரு தெரியாமல் சாப்பிட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னா முன்னாடியெல்லாம் வீட்டில் பாட்டி வைத்தியம் பண்ணுவாங்க. இப்போ வந்து கடையில் போய் உடனே ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் பாய்சனாக இருக்கட்டும், வயிறு உப்புசமாக இருக்கட்டும், இதுக்கு சித்த மருத்துவத்தில் உடனடி ரெமெடி, ஹோம் ரெமெடி, கிச்சனில் இருக்கிறத வச்சு என்ன சொல்லுவீங்க? நிறைய மருந்துகள் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு என்ன எடுத்துக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. பட் ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டயரியா மாதிரி ஆகுது அல்லது வாந்தி வருது அப்படின்னா சின்ன பச்சிளம் குழந்தைன்னு சொல்லுவோம். ரொம்ப நியூநேட்டல் பேபி அல்லது அந்த வயசை பொறுத்து சின்ன குழந்தை, அது ஸ்கூல் கோயிங் அல்லது ப்ரீ ஸ்கூல், அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான சில குழந்தைகளுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும். பட் அது டீஹைட்ரேஷன் மாதிரி இருக்கா, ரொம்ப சிவியர் டீஹைட்ரேஷன், அது வந்து நம்ம வந்து மருத்துவர்கள் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். பட் ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையில்
தாய்க்கே தெரியும், அம்மாவுக்கு பச்சிளம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. இருந்தாலும் வந்து பச்சிளம் குழந்தை அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வந்து நம்ம மருத்துவரை அணுகிறது நல்லது. அதை விட குழந்தைகள் அப்படின்னு போனோம் அப்படின்னா நிறைய இருக்குது. இப்போ வாந்தி வருது, ஜீரணம் ஆகலை அப்படின்னா நம்ம சீரகத்தை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதோடைய வந்து கொஞ்சம் தேன் கலந்து ஆற வச்சு தேன் கலந்து கொடுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு அதில் கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். பெருஞ்சீரகம் அப்படி சொல்கிறேன், சோம்பு, அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு சங்களவு குழந்தையோடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சங்களவு, சங்குனா பாலாடை சொல்கிறோம் இல்லையா, அது அளவு எடுத்து தேன் கலந்து கொடுக்கலாம். பனங்கற்கண்டு கலந்து கொடுக்கலாம். ஸோ இந்த சீரகம், சோம்பு, இது மாதிரி கொத்தமல்லி இருக்கு இல்லையா, மல்லி, ஸோ அந்த தனியா, அதெல்லாம் வந்து நம்ம அழகாகவே பயன்படுத்தலாம். ஏலக்காய், தனியா விதைகள் லேசாக வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு, இதெல்லாமே வந்து ஏலக்காய், இதெல்லாம் வந்து ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது, வாமிட்டுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுக்கும் பொழுது எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து நம்ம எப்படி இருக்குது ஆரம்ப நிலை அப்படின்னா அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகள் ஒரு 5 வயதுக்குள்ளே இருக்குன்னா, 5 வயதுக்கு மேலேன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பெரியவங்களும் எடுத்துக்கலாம். இது யார் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த வயசு அப்படின்னு இல்லை, அளவு மட்டும் நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம், தப்பில்லை. ரொம்ப அழகாக நம்ம கிச்சன்லேயே இருக்கிறது எல்லாம் போதும். கிச்சனில் இருக்கிறதே வந்து அதே சளி இருக்குது அப்படின்னா மிளகு, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வெற்றிலை, நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்பை எடுத்துகிட்டு வெற்றிலையை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கற்பூரவள்ளி கொஞ்சம் போட்டு ஒரு 4 இலையை வந்து துளசி இலை, கற்பூரவள்ளி ஒரு அரை இலை, கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது, அதில் ஒரு அரை இலையோ 1/4 இலையோ குழந்தையோட வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து கொஞ்சம் வடிகட்டி ஆற வச்சு கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுக்கும் பொழுது சளிக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் யூஸ்வலாகவே பேபிகளுக்கு இருக்க ஒரு பிரச்சனை அதுதான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ட்ரை கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஞ்ச திராட்சையை வந்து கருப்பு நிறத்தில் காஞ்ச திராட்சை ஒரு 20 திராட்சையை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து ஒரு சங்களவு பாலாடை அளவு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சின்ன சின்ன வீட்டில் இருக்க வேறு எதுவுமே வேண்டாம், மருந்தகமே தேவையில்லை, வீடே ஒரு மருந்தகம் தான். ஆமாம். அதே மாதிரி சீரக தண்ணின்றது அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் குடிச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அந்த சீரக தண்ணின்றது எப்படி பண்ணணுன்றதே தெரியல. அது மஞ்சள் கலரில் இருக்கும். அதை எப்படி பண்ணணும், எப்படி சாப்பிடணும், என்ன பயன்கள் இருக்குது சார்? பொதுவாகவே வந்து நம்ம குடிக்கிறதே வந்து இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து சீரகம் போட்டு கொடுப்பாங்க, இல்லை பதிமுகம்னு போட்டு அந்த கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ரெட் கலரில் இருக்கும், கொஞ்சம் நல்ல ரெட் சிவந்த நிறத்தில் இருக்கும். அது எங்கே நீங்கள் கேரளாவில் வந்து எந்த கடையில் போனாலும் வீட்டில் போனாலும் அந்த தண்ணி தான் பதிமுகம், சீரகம் அதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. அதுதான் கடையிலே வைப்பாங்க, வெந்நீர் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து குடிக்கிறதுனால தான் பொதுவாக அவங்களுக்கு பொறுத்தளவு என்னென்னா இந்த ஜீரண மண்டலத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வரதில்லை. ஜீரண கோளாறு வரதில்லை, செரிமான பிரச்சனைகள் வரதில்லை, வாந்தி மாதிரியான இந்த வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து தான் வந்து இந்த சீரகம். ஸோ இந்த சீரகம் வந்து எப்படி நம்ம குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு அடல்ட் உள்ள 60 கிலோ உள்ள ஒருத்தர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும் மினிமம். அப்போ அந்த 3 லிட்டர் தண்ணிக்கு நம்ம முதல் நாளே எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து 2 வகை இருக்குது, கொதிக்க வச்சு குடிக்கிற வகை இருக்குது, ஊற வச்சு குடிக்கிறது 2 டைப் இருக்குது. லேசாக வறுத்த அந்த சீரகம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு, அப்போது உங்களுக்கு வந்து 3 லிட்டர் அப்படின்னா ஒருத்தர் வந்து 3 லிட்டர் தண்ணி அடுத்த நாள் குடிப்பாங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர் தண்ணிக்கு 6 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிடணும். அதை அடுத்த நாள் ஃபுல்லாக குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா, சின்ன சின்ன குமிழ் வர மாதிரி அந்த தண்ணியில் சீரகத்தை வந்து வறுத்த சீரகத்தை போட்டு மூடி வச்சிடணும். இது 2 வகையிலையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கொதிக்க வைக்கிறதும் பண்ணலாம், அல்லது அதில் வந்து தண்ணியில் வந்து அதை கொதித்த தண்ணியில் அதை போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக அதை வந்து நைட் ஃபுல்லாக அது ஊறி இருக்கும். அந்த ஊறின தண்ணியில் வந்து நம்ம அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியை குடிக்கலாம். அது மாதிரி ஒருத்தருக்கும் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எத்தனை நாள் வச்சுக்கலாம் சார்? ஒரு நாள் தான். ஒரு நாள்? ஆமாம். அடுத்த நீங்கள் ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 2-3 நாள் வச்சுருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது வைக்கக்கூடாது. ஆமாம். உடனடியாக வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு நைட்டு ஊறினது அன்றைக்கி பகல் ஃபுல்லாக பயன்படுத்தலாம். திரும்ப நீங்கள் புதுசாக தான் தயாரிச்சுக்கணும். இதே கஷாயமாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில குடிநீர் சொல்லுவோம் கஷாயங்கள், இப்போ கபசுர குடிநீர் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் 3 மணி நேரம் தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி 3 மணி நேரத்தில் அதை முடிச்சிடணும். டீ போட்டால் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா வீட்டில், ஸோ ஒரு 1 hour 2 hours தான் அதுக்கு மேலே அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரி அதை நம்ம கொட்டிடணும். இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது சார் இந்த மாதிரி குடிக்கிறதுனால? இந்த சீரக தண்ணி தானே, சீரகம் வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற அல்லது உள்ளுறுப்புகளில் இருக்க குடலில் இருக்கிற அவ்வளோ இதையும் வந்து செரிமான மண்டலத்தை வந்து சரி பண்ணக்கூடியது அது. ஸோ அதனால் அது வந்து ஒரு அருமருந்துன்னு வச்சுக்கோங்களேன். சீரகம் இல்லாமல் நம்ம சமையலே இருக்காது.
அதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்க இந்த 3 முட்குற்றம் சொல்கிறோம், வாதம் பித்தம் கவம், இந்த 3யுமே வந்து அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு இதுதான் சீர் அகம். உள்ளே இருக்கிற அகத்தை வந்து சீர்படுத்துறதுனால அதுக்கு பேரே வந்து சீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தை சீர்படுத்துது, அதனால அது சீரகம். சீரகம். அதே மாதிரி இந்த உடல் சூடு அப்படின்றது சித்த மருத்துவத்திலையும் சரி, அந்த உடல் சூடு அந்த நிறைய வியாதிகளுக்கு ட்ரிகராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா பின்னால் அதனாலே நிறைய டிசீஸ்லாம் வரும்ன்றாங்களே சார், உண்மையா? அதெல்லாம் உண்மைதான். உடல் சூடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒன்று வேர்க்கிறதுனால தெரியும், அல்லது வந்து கண் எரிச்சல் இருக்கும், அல்லது வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், அல்லது சில பேருக்கு வந்து உடம்பே வந்து ஒரு ஹீட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். வி ஃபீல் சம் ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு கனகனப்பாக இருக்குது, அல்லது கொஞ்சம் வந்து ஆனால் ஃபீவர் இருக்காது, பட் ஒரு கனகனப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சித்த மருத்துவர்கள் மூலமாக நாடி பார்த்தோம்னா பித்தம் கூடி இருக்கும். நாடினா கையில் பார்க்குறது, கையில் காலில் அது மாதிரி பொதுவாக கையில் பார்ப்போம். அந்த கையில் பார்க்குற நாடியில் வந்து பித்தம் வந்து பொதுவாகவே கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி கூடுதலாக இருக்கிறதோ அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட உணவுகளை எடுத்துக்கும் பொழுது, அதாவது நம்ம எப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து நம்ம குளிர்கால உணவுகள், கோடைக்கால உணவுகள், மழைக்கால உணவுகள், இந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட்டாயம் பயன்படுத்துகிறதே இல்லை, அந்த உணவு முறைகளை நம்ம இல்லை. இப்போ கோடை காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சில உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி அப்படின்னா, கோடை காலத்தில் வந்து நிறைய கோவில்களில் கூழ், மாரியம்மன் கோவிலில் கூழ் கொடுக்குறது, மோர், பானகம், இதெல்லாம் வந்து அந்த சீசன்லேயே இருக்கும். சில வில்லேஜஸ்லேயோ அல்லது சில ஊர்கள்லேயோ இது பழக்கமாகவே இருக்கும். பட் நமக்கு என்னென்னா, அந்த பானகம்ங்கிறது உடலை குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியது. மோர் வந்து தண்ணீர் பந்தல் வச்சு, மோர் பந்தல் வச்சு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அடிப்படையிலே வந்து நமக்கு வந்து இந்த கோடை காலங்களில் உடலுடைய சூடு அதிகமாகிறதுனால, அந்த சூடு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொதுவாகவே வந்து சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தலைமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணெய் முழுக்கு, தலைமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருமே பொதுவாக வீட்டில் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பெண்களுக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அது ஆண் பெண் இருபாலருக்குமே அது பொருந்தும். 2 பேருமே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வாரத்துக்கு 2 நாள். அது பொதுவாக வந்து செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கும், மற்ற 2 நாள் வசதியான 2 நாட்கள் வந்து சனி அந்த மாதிரி வந்து 2 நாட்கள் ஆண்கள் அப்படி பொதுவாக சொல்லுவாங்க. பட் 2 நாட்கள் ஏதாவது நமக்கு வசதியுள்ள 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து நல்லது. அந்த மாதிரி குளிக்கும் பொழுது நம்ம நேச்சுரலி அடிப்படையிலே வந்து நம்மளுடைய பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடு வந்து தானவே தணிஞ்சிரும். அது மாதிரி தண்ணி நிறைய குடிக்க வேண்டியிருக்கும். வெயில் காலங்களில் அது வெறும் தண்ணி மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் போட்டு குடிக்கலாம், ஒரு சின்ன எலுமிச்சை துண்டு போட்டு குடிக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் வந்து உடலுக்கு குளிர்ச்சியையும் டீஹைட்ரேஷன், அந்த நீர்ச்சத்து குறைபாட்டை வந்து தவிர்க்கிறதுக்கான இதாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க வந்து ஒரு சில உணவு வகைகளை சுத்தமாகவே தவிர்த்துடணும். இன்னொரு விஷயம், இப்போ சீசன் ஒரு காலத்துக்கும், இப்போ வெயில் காலம் வருதுன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். ஆனால் அது இப்போ சுத்தமாக கிடையாது. எல்லா காலத்தையும் பிரியாணி சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஸோ அது எப்படி சார், என்ன மாதிரியான, இப்போ வெயில் காலம் இருக்குது, எல்லாருமே ரொம்ப ஹீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான சீசனில் என்ன மாதிரியான உணவு முறைகளை கடைபிடிக்கும்? பொதுவாகவே தமிழ் இலக்கியம் வந்து என்ன சொல்லுதுன்னா, காலத்தை வந்து 6 பிரிக்குது. அதாவது இளவேனில், முதுவேனில், கார்காலம், குதிர்காலம், அந்த மாதிரி வந்து முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இந்த 6 காலமும் வந்து தமிழ் இலக்கியமே சொல்லுது. ஸோ இந்த 6 காலங்களில் சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலங்களுக்குமான உணவுகளை வரையறுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோடை காலத்தில் பொறுத்தளவு என்னென்னா, உடம்பு சூட்டை கூட்டக்கூடிய பறவை சொல்கிறோம் இல்லைங்களா, சிக்கன், கோழி இறைச்சிகள், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கட்டாயமாக இது வந்து கோடை காலங்களில் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு. ஸோ சிக்கன் வந்து நம்ம போட்ட உடனே முதல்ல வந்து பிரியாணினால் சிக்கன் போடுறோம், மிட் நைட் வரைக்கும் பிரியாணி சாப்பிட்றோம். மிட் நைட் பிரியாணி, 4 AM பிரியாணி, 12 AM பிரியாணி அப்படின்னு போயிடுது. அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ கட்டாயமாக வந்து தவிர்க்க வேண்டிய முக்கிய உணவு வந்து கோழிக்கறி தான். அதாவது கோடை காலத்தில் அது வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த உணவு வந்து கார்காலத்துலேயும் வந்து குளிர்காலத்துலேயும் எடுக்கக்கூடிய பறவை சம்மந்தமான உணவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சூட்டை வந்து கூட்டும். ஸோ அப்படி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து தவிர்க்க முடியாமல் எடுக்க வேண்டி இருந்தால் தலை குளிக்கிறதோ இல்லை மோர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதோ, அந்த மாதிரி வந்து அதை சமன்படுத்தக்கூடியதை வந்து நம்ம கட்டாயம் செய்யணும். அதிக அளவில் எடுக்கிறத தவிர்க்கணும். ஓகே, அளவாக எடுக்கணும். ஏதாவது அளவாக எடுத்துக்கலாம், தப்பில்லை. நம்ம காலம் மாற்றி எடுக்கும் பொழுது ஒன்றுக்குமான சமணப்பொருள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்ன சீரகம் வந்து தோடம் எல்லா அந்த வாதப்பித்த கபத்தையும் வந்து சரி பண்ண, அது மாதிரியான சில வந்து காம்பன்சேஷனுக்காக நம்ம கொஞ்சம் எடுக்க வேண்டிய சரிப்படுத்துறதுக்குரிய தோடங்களை சரிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
அதே மாதிரி இந்த தயிர் மோர் இது ரெண்டுத்துக்கும் ஆக்சுவலாக என்ன வித்தியாசம்னு எங்களுக்கும் தெரியாது. சென்னை வாசிகள் நாங்கள் வந்து அப்படியே பழகிட்டோம். தயிர்னா கட்டியாக இருக்கும், அதை அப்படியே போட்டு கூட சாப்பிடுவோம். பட் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே அதை சாப்பிடக்கூடாது, அதுவும் சூடு, அது வந்து மோராக தான் சாப்பிடணும். அது உண்மையா சார்? ஆமாம், அதாவது மூத்த தயிர் உண்போம் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லு. மூத்த மீன்ஸ் கொஞ்சம் புளிப்புள்ள தயிரை சாப்பிடலாம், நல்லது. ஆனால் பொதுவாகவே வந்து சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது தயிரில் வந்து நல்ல நிறைய எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு கடைஞ்சி மோராக குடிக்கணும். நீர் பெருக்கி, மோர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் வந்து கருக்கி, அதாவது சூடு பண்ணி மோரை பெருக்கி, தட் மீன்ஸ் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய தண்ணி விட்டு அதை மோராக்கி மோர் பெருக்கி உண்பவர் தான் பேர் சொன்னாலே பிணி போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றாங்க இல்லைங்களா. அதாவது அதை பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நெய் உருக்கி உண்ணணும். நெய்யை வந்து அப்படியே ஊற்றி சாப்பிடக்கூடாது, உருக்கி. ஆமாம், கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நெய் உருக்கி சாப்பிடணும். நீரை வந்து நல்லா கருக்கினா கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்புறம் மோரை வந்து நல்லா தண்ணி விட்டு கடைஞ்சி அல்லது மோராக்கி நல்லா குடிக்கணும், அல்லது சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க பேர் சொன்னாலே நமக்கு வியாதி வராது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அது வந்து நல்ல பெனிஃபிஷியல், நல்ல ஒரு விஷயம். அதே வந்து தயிர் வந்து கொஞ்சம் மந்தத்தை உண்டாக்கும். எல்லா இடத்துலையுமே தயிர் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ டயரி ஆகுது அல்லது உடல் இதாக இருக்குது, குடலை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து கேர்டு யோகட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நல்ல பாக்டீரியாக்கள் குடலுக்கு தேவை அப்படின்னா நம்ம தயிர் எடுத்துக்கலாம். பட் தயிரை விட ரொம்ப நல்லது அப்படின்னா மோர் தான். அது வந்து நம்ம நல்லா அடிச்சுட்டு மோராக ஆக்கும் பொழுது அதில் உள்ள கொஞ்சம் கொழுப்பு அல்லது கொஞ்சம் வந்து லாக்டோகேசின் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இருந்தாலும் மோர் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது வந்து சித்த மருத்துவம் சொல்லுது. ஓகே, இப்போ தயிரோட வந்து சில காய்கறிகள்லாம், இப்போ தயிரோட வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன காய்கறிகள் இல்லை என்னென்ன பழங்கள் தயிரோட சேர்த்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? பெனிஃபிட்னு சொல்கிறத விட எதோட சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்.